ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, கும்பகோணம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோயிலில் ஜீரக விநாயகர் என்ற திருநாமத்துடன் கணபதி கையில் குடையுடன் தும்பிக்கையில் அமிர்த கலசத்துடன் காட்சி தருகிறார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் தொடரும். தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 3/6/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 20வது நாள். இன்றைய விசேஷம் மதுரை கூடலழகர் கருட வாகனத்தில் பவனி, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் உபய நாச்சாரியுடன் தேர், கருணாநிதி பிறந்த நாள் திரிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 1:30 2:30 வரை, 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி திரிதியை இரவு 8:23 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் நள்ளிரவு 12:10 வரை. யோகம் அமிர்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று கீழ் நோக்கு நா. இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருகசீரிடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷபராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற என்னவென்று. அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. பொருளை சேர்ப்பதோடு அருளையும் சேர்த்துக் கொள்கின்றவர்கள் அவ்வுலகிலும் சிறப்பாக வாழ்வார். 12 ராசிகளில் அனைத்து ஜீவன்களும் பிறக்கின்றன. இத்தனை கோடி மக்களுக்கும் இந்த 12 ராசிகளில் தான் பிறக்கின்றார்கள். ஆனால் ஏற்றத்தாழ்வுகள், இன்பத் துன்பங்கள் வேறு வேறாகவே உள்ளதே என்று நீங்கள் நினைக்கக்கூடும்.
ஒவ்வொருவருக்கும் நட்சத்திரம் ஒன்றாக இருந்தாலும் லக்னம் வேறுபாடு உண்டு. லக்னத்தில் ஒருவருடைய உயிரும் உடலும் ஆகும். லக்னத்தை கொண்டு பார்க்கும்போது பலன்கள் வேறுபடும். எனவே பணக்காரர் திடீர் ஏழையாவது, ஏழை பணக்காரர் ஆவதற்கு கணக்கை இறைவன் மறைமுகமாய் வைத்துள்ளார். அந்த கணக்குப்படி உழைப்பால் செல்வந்தராய் வாழும் ஜாதகர் எப்படி இருக்கும் என்பதை காண்போம். ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 3இல் நின்றிடவும், 2க்குரிய கிரகம் பாக்கியஸ்தானத்து 9இல் நின்றிடவும், 9ஆம் வீட்டு அதிபதி 11வது வீட்டில் நின்றிடவும் உள்ள ஜாதகர் தன் திறமையால் உழைப்பால் செல்வந்தராகி விடுகிறார். தனஸ்தானாதிபதியான 2ஆம் வீட்டுக்கு உரியவர் 3ஆம் வீட்டுக்கு உரியவர் ஒன்றாய் கூடி 9வது வீட்டில் நின்றார். அந்த ஜாதகர் சவாலான தொழிலை துணிச்சலாய் ஈடுபட்டு எப்படியும் செல்வந்தராய் விடுவார். இப்படி சில அமைப்புகள் உள்ளன. அதே போல் லக்னம் எதுவாக இருந்தாலும் கேந்திர ஸ்தானமாக 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்கள் கிரகங்கள் நிற்கவும், சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் நின்றிடவும், 5 அல்லது லக்னத்திலே புதன் நிற்கவும் பிறந்த ஜாதகர் வாக்கு வன்மை உள்ளவர், ஜோதிடத்தினால் புகழும் செல்வம் பெற்று வாழ்வார். இது போன்ற ஜாதக நிலை பிறக்காவிட்டாலும் உழைப்புக்கு ஏற்ற செல்வமும் சேர்த்து வளமாய் சில பரிகாரங்களை செய்து அதன் மூலம் நன்மை அடையலாம். முதலாவது பரிகாரம், வியாபாரம் செய்பவரும் வியாபாரத்தில் உயர்வு பெறும், என்றும் மங்காத செல்வம் சிறப்போடு வாழ்ந்திடும் சீனிக்காரம் என்று சொல்லப்பட்ட பரிகாரத்தை சிறிது எடுத்து அதனை மஞ்சள் துணியில் வைத்து கட்டி உங்கள் பணப்பெட்டியில் போடுங்கள், செல்வ வளம் பெருகும். 2வது பரிகாரம், தாய்மார்கள் தங்கள் வீட்டிலே பொன் நகை அடகு போகாமல் நிலைத்து நிற்க சேமித்து வைக்கும் பணம் குறையாமல் உயர்ந்திட சீனிகாரம் பரிகாரம் சிறிது எடுத்து மஞ்சள் துணியில் முடிந்து உங்கள் வீட்டு பீரோ லாக்கரில் வையுங்கள். செல்வம் உயரும், பொருளாதாரம் மங்காது. நாளைய தினம் அன்னம் வழங்கினால் உன்னத வாழ்வு கிட்டுமா என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான பகுதி இது. கடந்த பல தினங்களாகவே ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற வியாபாரஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை தொடர்ந்து பலவித நிலைகளில் ஆராய்ச்சி கோணங்களில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே இன்றைய தினம் விருச்சிக ராசி லக்னத்தை கொண்டவர்கள், அதாவது விருச்சிக லக்னத்தை கொண்டவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற சூரியன் 9வது வீடாக இருக்கின்ற அந்த கடகத்திலே இருந்தார். அரசு தரப்பில் உயர் பதவியில் இருப்பீர். அமைச்சர்கள், சீஃப் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி இது போன்ற உயர் பதவியில் வர முடியும். ஏற்றுமதி, மின் வளத்தை, அயல்நாட்டு தூதரகம். விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரியவர் சூரியன். அவர் 10வது இடமான சிம்மத்திலே இருந்தால் சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள். கேஸ் சிலிண்டர், ஆல்பெட்டாஸ் கூரை, குளிர்பானம், குளிர்சாதன பெட்டி, நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்த தொழிலும் செய்ய முடியும். மின் நிலையம், மின் வாரியம் போன்ற அரசு துறையில் உயர் பதவியில் இருக்க முடியும். அரசியல்வாதிகளாக, அமைச்சர்களாக கூட இருக்கலாம். விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 11வது வீடாக திகழ்கின்ற கன்னியிலே 10க்குரிய அந்த சூரியன் இருந்தால் எந்த தொழிலை செய்தாலும் லாபகரமாய் இருக்கும். ஜோதிடம், கணக்கு எழுதல், வங்கி. விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய சூரியன் 12வது இடமான துலாமிலே இருந்தால் எந்த தொழிலும் கூடாது. கலைத்தொழில், திரைப்படம், பெண்களை கவரக்கூடிய துறை, கம்ப்யூட்டர் தொழிலில் இருக்க முடியும். ஆனால் முழு பலனை எதிர்பார்க்க முடியாது. சொந்த தொழில், அடிமை தொழில் என்றாலும் நிறைய விரயமா. பொதுவாக சூரியன் பலம் பெற்றிருக்க அவருடைய தசாவிலே நல்ல பலனை செய்வார். இல்லை என்றால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற புதன் தனுசிலே சொந்த அமைந்திருந்தால் சொந்த தொழில் செய்வீர்கள். கூட்டு தொழில் இன்னும் விசேஷம். இவர்கள் சுதந்திர பறவைகளாக செயல்படுவார்கள். மற்றவர்கள் ஆலோசனையை பெற மாட்டீர்கள். ஜோதிடர்கள், ஆலோசகர்கள், மதபோதகர்கள், ஆசிரியர்கள், நிதி நிறுவனம் முதலிட்ட ஆலோசகர். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் ஆதியாய் திகழ்கின்ற புதன் 2வது வீடான மகரத்திலே இருந்தால் நல்ல வருமானம் உண்டாகும். தங்கள் குடும்ப அங்கத்தினர் தொழிலில் ஈடுபடுத்தினால் நல்ல வருமானம். ஓட்டல், ஓவியம், பதிப்பகம், வட்டிக்கடை, ஸ்டாம்ப் வெண்டர்,
அஞ்சல் பேசி சம்பாதிக்கும் தொழில், தரகு, வழக்கறிஞர், ஜோதிடர், அரசியல்வாதி, ஆசிரியர், மேடை பேச்சு, அரசாங்கத்தில் வேலை பார்ப்பதை விட தனியார் துறையிலே வேலை பார்ப்பது, எனினும் இறுதியில் சொந்தமாய் தொழில் செய்வது. தனுசு லக்னத்திற்கு 3வது இடமாக திகழ்கின்ற கும்பத்திலே 10க்குரிய புதன் வீட்டிருந்தால் உத்தியோகம் பார்ப்பதே சிறப்பு. சொந்த தொழில் பெரிதும் பலன் கிடைக்காது. அரசு உத்தியோகம், குறிப்பாக நிலக்கரி சுரங்கம், பெட்ரோல், முனிசிபல் டவுன். தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 4வது இடமாய் திகழ்கின்ற மீனத்திலே 10க்குரிய புதன் இருந்தால் 2 விதமான தொழிலை செய்வீர். புதன் நீச்ச பங்கம் ஏற்பட்டால்தான் தொழிலில் முன்னேற்றம் உண்டு, இல்லை என்றால் அது பிரச்சனை தான். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியனின் நகர்வால் சில ராசிகளுக்கும் தொழிலுக்கும் மற்றும் பணிகளில் ஏற்படும் மாற்றங்கள். சந்திரனை அதிபதியாய் கொண்ட ரோகிணி நட்சத்திரத்திலே சூரியன் பயணிக்கக்கூடிய காலம், அதாவது மே 25 இருந்து ஜூன் 8 வரை. வெப்பத்தின் தீவிரம் மேலும் அதிகமாகும். இது உடல் ரீதியாக தொந்தரவு தரக்கூடிய ஒன்று. வேலைகள் முடிப்பதில் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்தால் சூரியனின் அமைப்பு ரிஷபம் மற்றும் கடகம் உள்ளிட்ட 5 ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களின் நன்மைகளை அதிக அளவில் தருவார். தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்களின் தன்னம்பிக்கை, சமுதாயத்தில் மரியாதையும் அதிகரிக்கும். எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிக பயனடைவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் தற்பொழுது ரிஷபராசியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். மாசி மாதத்திலே இப்பொழுது ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்திலே இருந்து ரோகிணி நட்சத்திரத்திலே பயணிக்க இருக்கின்றார். இந்த நட்சத்திரத்தில் சூரியனின் நகர்வு வேலை, தொழில் தொடர்பான பெரிய அளவிலே நன்மைகளை தரும். சூரிய பகவானின் நல்ல அருள் எந்தெந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தரும் என்பதை பார்ப்போம். சந்திரனை அதிபதியாய் கொண்ட ரோகிணி நட்சத்திரத்திலே சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் மே 25 முதல் ஜூன் 8 வரை. வெப்பத்தின் தீவிரம் மேலும் அதிகமாகும். இது உடல் ரீதியாக தொந்தரவு தரும். சூரியனின் இந்த அமைப்பு 5 ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு நிலையை உண்டாக்கும். முதலிலே ரிஷபராசி. ரிஷபராசியை சேர்ந்தவர் உங்கள் ராசியிலே சூரியன் சஞ்சாரம் ஒரு வலுவான அமைப்பாக இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய தலைமை திறன் அதிகரிக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் சரியான திட்டமிடல் கூடிய செயல்பாடு உங்கள் வேலை மற்றும் தொழிலை நினைத்த இலக்கை அடைக்க முடியும். அரசியல் மற்றும் அரசாங்க பணியில் உள்ளவருக்கு வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் வழங்கும். வியாபாரத்தில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். சமுதாயத்தில் நீங்கள் செல்வாக்கு மற்றும் மரியாதையை பெறுவீர்கள். சிலருக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு சாத்தியப்படும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு லாபஸ்தானத்திலே சூரியன் சஞ்சாரம் இருப்பதோடு அங்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் ஆளக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய இந்த காலம் உங்களுடைய நிதி நிலைமை எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றும் நட்பு வட்டாரம் விரிவடையும். இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய புதிய முதலீடு கவனமாய் செய்தால் அவற்றின் மூலம் நல்ல பயனை அடைவீர்கள். குறிப்பாக நீங்கள் திரவ பொருட்கள் தொடர்பான விற்பனை தொழில் செய்யக்கூடியவராய் இருப்பின் வளர்ச்சிக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் பெற்றோர் வழி உறவினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியனின் ரோகிணி நட்சத்திரமான பேச்சானது கர்மஸ்தானத்தில் நடப்பதால் உங்களுடைய பணிகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளும் ஏற்ற நிதி ஆதாயமும் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதோடு சமுதாயத்தில் மரியாதையையும் பெறலாம். வேலை தேடுபவருக்கு தங்கள் திறமையால் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். தொழிலிலே முன்னேற்றத்துக்கான வியாபாரத்தில் லாபத்தையும் அனுபவிக்க வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மற்றும் பணி சூழல் சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வேலை தொழிலை தொடங்கலாம். அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசி அன்பர்களுக்கு சூரியனின் ரோகிணி நட்சத்திர பயணமானது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றியை காணலாம். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான சூரியனின் நகர்வு உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் பணியிடமாக இருந்தாலும் அங்கு உங்களுக்கு துணை சக ஊழியர்கள் மூலம் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும். இந்த பயிற்சியானது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வலுவான நம்பிக்கையை தரும். இந்த காலகட்டம் அது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இணக்கம் நிறைந்ததாக சமுதாயத்தில் மரியாதையும் பெறலாம். அரசாங்க பணியில் சந்திக்கும் தடைகளும் நீங்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது.
உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முதல் பகுதி கணபதியினுடைய பெருமையை சொல்லி அவரை வணங்குவதால் ஏற்படுகின்ற நன்மையும் சொல்லுகிறது. 2வது பகுதி பஞ்சாங்கத்தை சொல்லி உங்களுக்கு வழி நடத்துகிறது. 3வது பகுதி எளிய பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரத்தை சொல்லி வழி நடத்துகிறது. 4வது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்ட உதவுகிறது. 5வது பகுதி கோச்சார பகுதி, கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் இடப்பெயர்ச்சி, நட்சத்திர பெயர்ச்சி அனைத்தையும் சொல்லி வழி நடத்துகிறது. 6வது பகுதி தான் நீங்கள் எதிர்பார்த்த தினப்பலன், ராசி பலன். அதிலே அற்புதமாக 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான அந்த பொது பலன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள். வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். உறவினர்கள், நண்பர்கள், நெருடர்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள். வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள், நண்பர்கள், நெருடர்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வர சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வுக்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் தைரியமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சாதிக்கின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வுக்கான வழியை யோசிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார். வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் தைரியமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சாதிக்கின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். முயற்சி பலிதமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்து மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். அழகும் இளமையும் கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். அழகும் இளமையும் கூடும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். கடினமான காரியத்தையும் எளிதாய் செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. வேற்றுமத்தோர் உதவுவார்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடினமான காரியத்தை எளிதாய் முடிப்பீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. வேற்று மதத்தோர் உதவார்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மதிப்பார். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புது வேலை கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும்.
வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தடைகளை கண்டு தளரமாட்டி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த புது வேலை கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வேற்று மருத்துவர் நண்பர்கள் ஆவார்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தார். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கனவுகள் நனவாகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வேற்று மருத்துவர்கள் நண்பர்களாக வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தார். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கனவுகள் நனவாகின்றன. தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களும் அதிகாரிகளிடம் செல்வாக்கு கூடும். அமோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அவிட்டம் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியரிடம் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடுகின்ற நாள். அமோகமான நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். முன்கோபத்தை குறையுங்கள். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். தலைப்பட்ட வேலைகள் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள். சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வு. வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் பிறரின் குறைகளை சுட்டி காட்ட வேண்டாம். விழிப்புடன் செயல்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த முன் கோபத்தை குறையுங்கள். பிள்ளைகள் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். தலைப்பட்ட வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையாக முடித்து காட்டும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வு. வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பிறரின் குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டாம். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். அழகும் இளமையும் கூடும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். அதிரடியான மாற்றங்கள் உண்டாகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். அழகும் இளமையும் கூடும். தனது நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். அதிரடியான மாற்றங்கள் உண்டாகின்ற நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். எதிர்பாராத பண வரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பால். நாடி வந்தவர்களுக்கு உதவுவீர்கள். பழைய சிக்கலில் ஒன்று தீரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். தொட்டது துலங்குகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவுவீர்கள். பழைய சிக்கலில் ஒன்று தீரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். தொட்டது துலங்குகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.